thank you to all the kindergarten kids for this fabulous performance. Water is the elixir of life, essential for every living being. Yet much of this precious resources remains unseen and unnoticed in our daily life. Now our good villains are here to highlight the concept of virtual water. Check, 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 mic check, 1, 2, 3, check, check. hello, check, check. நீரின்றி அமையாது உலகு என்கிறது வள்ளுவம். மழை நீரின்றி அமையாது என கூறப்போகிறது தமிழ் நாடகம். என்னது மழை நீரா? அது நமக்கு தெரியுமே என்கிறீர்களா? மழை நீர் அல்ல, மறைநீர். இப்பொழுது கேட்கிறதா? அது என்ன மறைநீர் என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. மறைநீர் என்பது நாம் பயன்படுத்தும் பொருட்களில் மறைந்து இருக்கும் நீராகும். பொருட்களில் நீர் மறைந்திருக்கிறதா? ஆம், நாம் பயன்படுத்தும் பொருட்களை தயாரிப்பதற்கு, உற்பத்தி செய்வதற்கு பயன்படுத்தும் நீர் அந்தந்த பொருட்களில் மறைந்திருக்கும். அதாவது மறைநீர். அந்த மறைநீருக்கும் நாட்டு பொருளாதாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே மறைநீரை பற்றி விழிப்புணர்வை உங்களிடையே ஏற்படுத்த மறைநீர் என்ற தலைப்பில் அறிவியல் தமிழோடு சிரிப்பையும் சிந்தனையும் இணைத்து வழங்குகிறோம். கண்டு மகிழ்ந்து சிந்தியுங்கள். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தியையும் பணத்தை கொண்டு மதிப்பிடுவது போல நீர் வளத்தை கொண்டும் மதிப்பிடும் பொருளாதாரம் தான் மறைநீர். மறைநீருக்கும் மதிப்பு கொடுத்திருந்தால் உலகின் பணக்கார பட்டியல் என்றோ இடம் பிடித்திருப்பான் இந்திய விவசாயி. இதனை பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நாம் பயன்படுத்துகின்ற பொருட்களிலும் மறைந்து இருக்கும் நீர் மறைநீர். இப்படி கண்ணுக்கு தெரியாமல் மறைந்துள்ள நீர் தான் வர்ச்சுவல் வாட்டர், அதாவது மறைநீர் என்று கூறுவார்கள். காட்சி 1. இடம் அறிவழகன் இல்லம். பங்கேற்போர் அறிவழகன், அப்பா, அத்தை, பீட்டர் மற்றும் இலக்கியா. வெளியில் மழை நல்லா வெளுத்து வாங்குது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அசு உசுன்னு தாங்கிடுறோம். ஆனால் இந்த மழை பெஞ்சிட்டா வெளியில் போக முடியுதா, வர முடியுதா? மலையில் கூட வாக்கிங் போயிட்டு வரணும். இந்தா காஃபி குடி. அக்கா, இலக்கியாவும் அறிவழகனும் எங்க? எந்திரிச்சிட்டாங்களா இல்லையா? சத்தமே இல்லையே. அதை ஏன் தம்பி கேட்குற? காலையில் எந்திரிச்சதுலேருந்து அந்த டிவி பெட்டி முன்னாடியே உட்காந்துக்கிட்டு கலெக்டர் லீவ் விட்டாங்களா, இன்னைக்கு ஸ்கூல் லீவா, கலெக்டர் லீவ் விட்டாங்கன்னு பார்த்து பார்த்து டிவியே ரிப்பேர் ஆயிரும் போல. டே அறிவழகா, ஸ்கூல் லீவ் விடுறாங்களோ இல்லையோ, ஒழுங்கா படி. அப்பா அப்பா, எங்கள் ஸ்கூலில் அடுத்த வாரம் சயின்ஸ் எக்ஸிபிஷன்ப்பா. அதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு ஆசையாக இருக்கு. கொஞ்சம் உங்கள் மொபைல் தாங்களேன், ஏதாவது யோசனை கிடைக்கிறான்னு பார்த்துட்டு தரேன். ஸ்கூலில் அதை செய்ய சொன்னாங்க, இதை செய்ய சொன்னாங்கன்னு செல்ல வாங்க வேண்டியது, அப்புறம் பப்ஜி விளையாட வேண்டியது. அப்படி எதுவும் விளையாடாமல் சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு உருப்படியாக செய். இலக்கியா படிமா. சரிங்கப்பா. முன்னாடி இருந்த கலெக்டர் மழை பெஞ்ச உடனே லீவ் விட்டுருவார். இப்போ இருக்க கலெக்டர் கடைசி நிமிஷத்துக்கு கூட லீவ் விடுவாங்களோ இல்லையோ, ஆனாலும் படிச்சிருவோம். என்ன பாடம் படிக்கலாம்? ஒய்யோ, தமிழம்மா நம்மளை மறைநீர் பற்றி படிச்சுட்டு வர சொன்னாங்களே, படிக்கலையே. நான் படிக்கலைன்னா என் பக்கத்தில் உட்காந்துருக்க விமலா என்னை விட 10 மார்க் கூடிடுவா. படிச்சிருவோம். மறைநீர் என்றால் என்ன? மச்சான், அப்புறம் பேப்பர் படிக்கிறீங்களோ? பேப்பரில் இந்த பீட்டரை பற்றி ஏதாச்சும் செய்தி இது போட்டிருக்கானா? ஆமாம், இவர் பெரிய பிரைம் மினிஸ்டரு, லண்டன் அமெரிக்கான்னு போயிட்டு வந்திருக்காரு நியூஸ் பேப்பரில் நியூஸ் வரத்துக்கு. இல்லை மச்சான், நம்ம விஐபி சங்கம் இருக்குல்ல, விஐபி சங்கம், அதுலேருந்து பல சேவையெல்லாம் செஞ்சுட்டு வரல, அதான் கேட்டேன். அது என்னடா விஐபி சங்கம்? அது ஒன்றும் இல்லை மச்சான், விஐபி சங்கம்னா விலை இல்லா பட்டதாரி சங்கம் தான் மச்சான். இங்க பெண்ணே, மாமா வந்தது கூட தெரியாமல் சும்மா வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கியே. மாமா எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க?
பெட்ரோலா? அது ஒன்றும் இல்லைம்மா, தங்க விற்கிற விலை மாதிரி கிடைக்கிடுன்னு விலை உயர்ந்துட்டு இருக்கு. பெட்ரோல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பெட்ரோலை வாங்கிட்டு வந்தாதான் இந்த மாமனுக்கு ஒரு தனி கெத்து. சரிம்மா, இந்த பெட்ரோல் உங்கள் அத்தைட்டு குத்து பத்திரமா லாக்கரில் வைக்க சொல்லு. ஆமாம், நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், மறைநீர்னு படிச்சுட்டு இருக்கியே, அது என்னடா? இந்த மாமனுக்கு மழை நீரை தெரியும், குளத்து நீரை தெரியும், ஆத்து நீரை தெரியும், ஏன் காணல் நீரை கூட தெரியும். காணல் நீரா அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லைம்மா, காணல் நீர்னா தூரத்தில் இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. அதே மாதிரி மறை நீர்னா இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் இருக்கும். நீ என்னம்மா மறைநீர்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இருக்காதான், ஆனா இருக்குமா? போமா, ஊர் முழுக்க வெள்ளக்காடா பெருகி போயிருக்கு. நம்ம ஆளுங்க இதெல்லாம் சேமிக்க மாட்டானுங்க. நல்ல ஏரியாவா பார்த்து வீடு கட்ட சொன்னா ஏரி குளத்துல வீடு கட்டுறானுங்க. தண்ணி ஏரியை தேடி அலையுது. அதோட இருப்பிடத்தை நம்ம ஆக்கிரமிச்சதுனால அது சாலையில் இறங்கி சாலை மறியல் செய்து. மாமா, மனுஷங்க தானே சாலை மறியல் செய்வாங்க, இங்கே தண்ணியுமா சாலை மறியல் செய்யுது? இருக்கிற குளத்தை எல்லாம் தூர் வராம புதுசா குளமும் கட்டாம இருந்தா தண்ணி நிச்சயமா சாலையில இறங்கி சாலை மறியல் செய்யத்தாமா செய்யும். டே அறிவழகா, இந்த மாமா சொல்றது கேளு. அதை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறேன்றதை விட்டுட்டு இந்த காலத்துல வீணா போயிட்டு இருக்க வெள்ளத்தை சேமிக்க ஒரு நல்ல வழியா கண்டுபிடிடா. சரி மாமா, கண்டுபிடிக்கிறேன். வெட்டி பையன் விவரம் இல்லைன்னு நினச்சா உனக்குள்ள இவ்வளோ விவரம் இருக்கேப்பா. நாங்கெல்லாம் யாரு சுனாமிலே ஸ்விம்மிங் அடிப்போம்ல. டே அடிவலகா, நம்ம வீட்டில் டிவி ரிப்பேர் ஆகிடுச்சுல, இன்னைக்கு போய் ஒரு பெரிய டிவி வாங்கிடுவோம். சரிப்பா. டிவிக்கு போய் 70,000 80,000 விட்டுட்டு வரீங்களே, நகையை சேமிச்சு வச்சா இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி முடிக்கலாம்ல. தங்கத்தை சேமிக்க நினைக்கிற மதினிக்கு இந்த காலத்துல வீணா போயிட்டு இருக்க வெள்ளத்தை சேமிக்க நினைப்பே இல்லையா? அடப்போப்பா, எனக்கு மட்டுமா தண்ணி நினைப்பில்ல? ஏன் இந்த நாட்டில் யாருக்கு மட்டும்தான் இருக்கு, ஏன் உனக்கு மட்டும் இருக்கா? டே போச்சுன்னா தண்ணி அழிஞ்சு போயிடும். அப்ப நீங்களாம் சேர்த்து வச்ச தங்கத்தையா குடிக்க முடியும்? இலக்கியா, அந்த மறை நீர்னா என்னன்னு இந்த மாமனுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுமா. மாமா, மறை நீர் காற்று போல கடவுள் போல இருக்கும், தூரில் இருக்கும் துரும்பில் இருக்கும், கண்ணால் பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும். கண்ணால பார்க்க முடியாதா? அது என்ன பேயா பிசாசா மோகினியா? ஐயோ பயமால இருக்கு. மாமா, அது நம்ம வீட்டில் கூட இருக்குது, ஏன் உன் உடம்புல கூட ஒட்டி இருக்கு. வீட்டில் இருக்கா? எங்க நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பில்லா பீட்டர்கிட்டே வா. நாங்களாம் யாரு காஞ்சன பேயவே கதற ஓடிடுவேன். இந்த சுண்டக்காய் மறை நீரை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? சரி இந்தாங்க, உங்களுக்கு பிடிச்ச இந்த பெப்சியில் கூட மறை நீர் மறைந்திருக்கு, இதில் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஆசையா குடிக்கலான்னு பார்த்தா இந்த மறை நீர் என்ன குடிக்க கூடாது போலையே. டே அடிவலகா, பீட்டர் வாங்க டிவி வாங்க போயிட்டு வருவோம். வாங்கப்பா போலாம். காட்சி 2, இடம் தொலைக்காட்சி விற்பனையம். பங்கேற்போர் விற்பனையாளர் அறிவரகன், அப்பா பீட்டர், சுப்பு மற்றும் ஜான் ஆலன் ஆண்டனி. வாங்க சார் வாங்க. எந்த கம்பெனி டிவி பார்க்குறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கு மற்ற கடையில் இல்லாத ஸ்பெஷல் ஆஃபர் நம்ம கடையில் இருக்குது. இதில் எந்த டிவி நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு 1 லிட்டர் பெட்ரோல் இலவசம். 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமா? 1 லிட்டர் பெட்ரோல் இலவசமா? அப்போ இங்கே டிவி வாங்கிடுவோம். ஆனால் ஒரு 2 லிட்டர் பெட்ரோல் கேட்டு பார்ப்போம், கிடைச்ச வரைக்கும் லாபம் தானே. சரிங்கப்பா. சார் டிவி வீட்டுக்கு வந்துடும். இந்தாங்க சார் இலவசமான 1 லிட்டர் பெட்ரோல். 1 லிட்டர் பெட்ரோல் தானா? 2 லிட்டர் பெட்ரோல் கிடையாதா? டிவியில் கூட 10 ரூபாய் குறைக்கலாம், ஆனால் பெட்ரோலில் ஒன்றும் பண்ண முடியாது சார். சரி. பெட்ரோல் ஃப்ரீ பெட்ரோல் ஃப்ரீ பெட்ரோல் ஃப்ரீ பெட்ரோல் ஃப்ரீ பெட்ரோல் ஃப்ரீ. டேய் சுபு, நில்லுடா. எங்கடா ஓடுற? எல்லாரும் எங்கடா ஓடுறாங்க? விடுங்க அண்ணா விடுங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட நேரம் இல்லை. அங்கே யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார், அவர் மறைநீர் பற்றி பேச போகிறார். அடக்கடவுளே, அதை பற்றி பேசுகிற இதை பற்றி பேசுகிறேன்ட்டு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுடுறானுங்க. எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டானுங்க. சரி வாங்க, அங்கே என்ன நடக்குதுன்னு போய் பார்ப்போம். வணக்கம், நான் ஜான் ஆலன் ஆண்டனி.
நான் இங்கிலாந்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் ஸ்டாக்ஹோம் வாட்டர் 2008 விருது வாங்கியிருக்கிறேன். மக்களே, நீங்கள் தினந்தோறும் பயன்படுத்துகிற இந்த சீனியில் 1780 லிட்டர் மழைநீர் மறைஞ்சிருக்கு. அதாவது 1 kg சீனி தயாரிக்க செலவாகக்கூடிய தண்ணீர் தான் இந்த மழைநீர். நீங்கள் தனியாக அவங்கள வலியுறுத்தவே இல்லை. உங்களை பார்க்க எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. நீங்களும் இந்த மழைநீரை பற்றி தெரிஞ்சுக்கணும் வேண்டும். நன்றி. காட்சி 3. இடம் குளமேநீர் கடை. பங்கேற்போர் கடைக்காரர் அப்பா, அறிவழகன், நிதின் மற்றும் பீட்டர். தமிழ்நாட்டில் மேலும் 2 நாட்களுக்கு மழை நீடிக்கும். தமிழ்நாட்டிற்கு ரெட் அலர்ட் விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். ரெட் அலர்ட்டா? மழை பெஞ்ச மாதிரி தான். கேரளா, கர்நாடகா, நீங்கள் கொடுக்காத தண்ணீரை இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். முதல்வர் அறிவிப்பு. அவங்க வாங்கவும் மாட்டாங்க, கொடுக்கவும் மாட்டாங்க. இவர் என்ன ஆணையிட? இஸ்ரேலில் 20 டன் லிட்டர் பெட்ரோல் இறக்குமதி செய்கிறாங்களா? 1 லிட்டர் பெட்ரோல் 7 மாத தவணையாக வழங்கி வந்துள்ளது பஜாஜ் ஃபினான்ஸ் நிறுவனம். மக்கள் குதூகலம். மாதம் தவறுனா நம்ம ஆளுங்க முதுகிட்டு போவாங்களே. மாத தவணையில் பெட்ரோலை வாங்க வந்துடும் மக்கள் மோதல். பக்கத்து வீட்டில் பெட்ரோலை திருடிய பெண் கைது. அட, பெட்ரோலுக்கு வந்த வாழ்க்கை பாருடா. தம்பி, ஸ்ட்ராங்கா சுகர் தூக்கலா 2 கப்பி போடு. போட்டுட்டா போச்சு. அண்ணா, நீங்க போடுற இந்த காஃபில என்ன மறைஞ்சிருக்கு சொல்லுங்க பாப்போம். இந்த காப்பியில் 140 லிட்டர் மழைநீர் மறைஞ்சிருக்கு. இந்த பதில் நான் சொல்லுவேன், எதிர்பார்க்கிறேன் இல்லை தம்பி? ஆமாண்ணா, எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. எப்படிண்ணா? இப்போதான் தம்பி மழைநீரை பற்றி செய்தியில் பார்த்தேன். நான் ஒன்றும் படிக்காதவன் நினச்சிக்காத. நானும் இன்ஜினியரிங் படிச்சிருது தான். மற்றவங்க மாதிரி ஜொமேட்டோ, ஸ்விக்கி சுத்தாமல் என் படிப்புக்கும் என் அறிவுக்கும் தகுந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த டீ கடையை வச்சு பழிச்சுட்டு இருக்கேன். எவ்வளவு படித்தாலும் நம்ம நாட்டில் படிப்புக்கேற்ற வேலை இல்லவே இல்லை. சரி மாமா, உங்களுக்கு தான் இந்த மாதிரி நீரை பற்றி தெரியல. சரி, இந்த காப்பில் இடம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதாக்கா? உன் அத்தைக்கு காப்பி போட்டு போட்டு இந்த மாமனுக்கு கையே தேஞ்சு போச்சு. இதில் என்ன இருக்க போகுது? கொஞ்சோண்டு பால், நிறைய தண்ணி, காப்பி தூள், சீனி. இதை தவிர வேற என்ன இருக்க போகுது? மாமா, நம்ம தினந்தோறும் காலையில குடிக்கணுமே இந்த காப்பி, இதுக்குள்ள 140 லிட்டர் மழைநீர் வாஞ்சிருக்கு. இம்மா துண்டு காப்பில 140 லிட்டர் மழைநீர் ஒழிஞ்சிருக்கானா? இவன் நிச்சயமா பெரிய ஆளா தான் இருப்பான். இவன் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமாமாமா, ஒரு மனுஷன் சரியா செலவழிக்கிற தண்ணி இத்தனூண்டு காப்பிக்குள்ள மறைஞ்சிருக்கு. சரி மாமா, இந்த காப்பில காப்பி தூள் இருக்குல்ல? ஆமா, இருக்கு. இந்த காப்பி தூளை தயாரிக்க காப்பி செடியை நட்டு, செடியை வளர்த்து, அதை அறுவடை செஞ்சு தூளாக்கி கப்பல் ஏற்றுமதி செய்கிற வரைக்கும் செலவாகிற தண்ணி தான் மழைநீர். சரி மாமா, இந்த காப்பில சீனி இருக்கே, சீனி, அது எங்கேருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சீனியா? அது என்ன சொல்லலாம், பனை மரத்துல இருந்து தானே. எனக்கு தெரியாதா? ஐயோ மாமா, அது கரும்புல இருந்து வருது. ஓ, இப்ப மாத்திட்டானுங்களா? இந்த சீனியை தயாரிக்க கரும்பை புழிஞ்சி அதை பக்குவப்படுத்தி இதுக்கெல்லாம் 1780 லிட்டர் தண்ணி செலவாகுது. அப்போ 1 கிலோ சீனி தயாரிக்க 1780 லிட்டர் தண்ணி செலவாகுது. சரி மாமா, இப்போ சொல்லுங்க, இந்த காஃபில மழைநீர் இருக்கா இல்லையா? இல்ல, ஆனா என் அறிவு கண்ணை திறந்துட்டல்ல, இருக்கு. ஆமாடா, இட்டாலி, ரஷ்யா, ஜெர்மனின்னு இந்த வருஷம் 2.90 லட்சம் டன் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம். அப்போ அதோடு சேர்த்து தண்ணீரும் ஏற்றுமதி செஞ்சுருக்கோம்.
அப்பா, அதோட காஃபி தூளையும் தானே ஏற்றுமதி செஞ்சிருக்கோம்னு சொல்லுங்க. மாமா, நீங்க கையில வச்சிட்டு இருக்கீங்களே இந்த பெப்சி, இதுக்குள்ள 54 லிட்டர் மழைநீர் மறைஞ்சிருக்கு. 1 லிட்டர் பெப்சி 55 ரூபானா 56 லிட்டர் தண்ணீரோட விலை எங்க போச்சு? மறந்து போச்சு. வெளிநாட்டுக்காரங்க அவங்க கம்பெனியை வச்சு நம்ம தண்ணி அவங்க கூல்ட்ரிங்க்ஸாங்க மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, நம்ம தாமிரபரணி ஆற்றிலிருந்து ஒரு நாளைக்கு 24 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்க பன்னாட்டு குளிர்பான நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. மச்சான், ஒரு நாளைக்கு இவ்வளோ தண்ணி எடுத்தா நம்ம தாமிரபரணி ஆறு என்ன அச்சய பாத்திரமா? டே அறிவழகா, நம்ம தினந்தோறும் சாப்பிட்றோமே அரிசி, அந்த அரிசியில கூட இந்த மழைநீர் ஒளிஞ்சிருக்காடா? ஆமா மாமா, 1 கிலோ அரிசி தயாரிக்க நிலத்தை உழணும், நீர் பாய்ச்சணும், நாத்து நடணும், நெல்ல அறுவடை செய்யணும். இதுக்கெல்லாம் 2500 லிட்டர்ல இருந்து 3000 லிட்டர் வரைக்கும் தண்ணி செலவாகுது. அப்போ 1 கிலோ அரிசி தயாரிக்க 2500 லிட்டர் தண்ணி செலவாகுதுன்னு சொல்லு. மழை நீருக்கு மதிப்பு கொடுக்கல, உற்பத்தி செய்கிற பொருள்களுக்கு மட்டும்தான் மதிப்பு கொடுக்குறோம். அண்ணா, ஒரு பிஸ்லரி பாட்டிலோடைய விலை எவ்வளோ? ஒரு பிஸ்லரி பாட்டிலோட விலை 20 ரூபாய். அப்பா, 4 லிட்டர் தண்ணி இருந்தாதான் 1 லிட்டர் நல்ல தண்ணி தயாரிக்க முடியுது. அப்போ 1 லிட்டர் நல்ல தண்ணி செய்ய 4 லிட்டர் தண்ணி வீணாகுதுன்னு சொல்லு. அதாவது தம்பி, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஆரம் 1 குடம் தண்ணி எடுக்க 2 குடம் தண்ணி வீங்கினா போகுது. இதான் தம்பி தொழிற்சாலையும் நடக்குது. அந்த வீணா போன தண்ணிக்கு நம்ம மதிப்பும் கொடுக்கறது இல்லை, விலையும் வைக்கிறது இல்லை. மாமா, இங்கேருந்து ரொம்ப நேரமா ஒரு பேட் ஸ்மெல் வருது. அது எங்கே தரும் உங்களுக்கு தெரியுமா? பேட் ஸ்மெல்லா? அது வந்து அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாரு, அவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காரு. இப்போலாம் யார் ஜீன்ஸ் பேண்ட்டை துவைக்கிறா? ஜீன்ஸ் பேண்ட்டை துவைச்சி 1 மாதம் இருக்கும் போல். அதுதான் இந்த பேட் ஸ்மெல்லுக்கு காரணம். இந்த வெளிநாட்டுக்காரங்க நம்ம நாட்டில் இருந்து தண்ணீரை இறக்குமதி செய்கிறாங்கடா. பரவாயில்லடா அறிவழகா, இன்டர்நெட் பார்த்தாலும் நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். கால் எல்லாம் வலிக்குது, சீக்கிரமாக ஒரு கார் வாங்கணும். அப்பா, நீங்கள் கார்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகமே வருது. ஒரு கார் தயாரிக்க 4 லட்சம் லிட்டர் தண்ணி செலவாகுது. ஒரு கார், ஒரு பிஸ்லரி பாட்டிலோட விலை 20 ரூபானா அப்போ 4 × 20, அப்போ 80 லட்சம் கொடுத்தா கார் வாங்குகிறோம். கார் செய்யறதுல மழைநீருக்கு இவ்வளோ விலையா? நடா இது. இந்த வெளிநாட்டுக்காரங்க என்னைக்காச்சும் தண்ணி இல்லைன்னு போராட்டம் பண்ணியிருக்காங்களா, இல்லை தொழிற்சாலையை தான் மூடியிருக்காங்களா? நம்ம நாட்டு விவசாயிகள் தான் விவசாயம் செய்ய தண்ணி இல்லைன்னு டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க, உயிரே விட்டுட்டாங்க. டே அறிவழகா, இதை பற்றி சிந்தித்து ஒரு நல்ல தீர்வை கண்டுபிடிக்கிறது உன்ன மாதிரி மாணவர்கள் கையில் தாண்டா இருக்கு. சரி, வீடும் வந்துச்சு, வாங்க போய் உட்காந்து பேசுவோம். மழை நீராக இருந்ததை மறையாத நீராக இந்த நாடகத்தின் மூலம் நாங்கள் காமிச்சிட்டோம். இனிமேலாவது ஒவ்வொரு பொருட்களிலும் மழை நீர் எவ்வளோ இருக்குன்னு சிந்திப்பீங்களா, செயல்படுவீங்களா? மழை நீர் நமது உயிர், மழை நீரும் நமது உயிர். நன்றி, வணக்கம்.